ஸ்நாபகரோடு இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல இன்று நாம் இந்த பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணுவதுனா இந்த நேரம் முதல் ஸ்பெஷலாக நமக்கு ஒரு அட்டென்ஷன். இதுவரைக்கும் அவர் இருக்கிறாரு, ஆனா இன்றைக்கு சபையாருக்கும் குடும்பத்தாருக்கும் அறிவிக்கிற காரியம் என்னவென்றால், உங்கள் பிள்ளைய யார் கையில கொடுத்துட்டோம். இது உங்க பிள்ளையை குறித்து பயம் வேண்டாம், கலக்கம் நடுக்கம் வேண்டாம், ஒரு நம்பிக்கை. என் பிள்ளைய ஆண்டவர் கையில கொடுத்துட்டு அவர் பார்த்துக் கொள்வார். பிள்ளைகளை கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்துட்டு சொன்னாரு, இந்த பிள்ளையை யாருக்காக வளர்க்கணும்? கர்த்தருக்காக. நாமளோ டாக்டர் ஆக்கலாமா, இன்ஜினியர் ஆக்கலாமா, அவங்கள என்ன நர்ஸ் ஆக்கலாமா, எப்படி ஆக்கலாம் அப்படின்னு என்ன பண்றோம்? ஒரு பிள்ளைக்கு பல பிளான் பண்றோம். உங்களுக்கு ஆண்டவர் உங்களை நம்பி, அந்த சகோதரியை நம்பி பிள்ளையை கொடுத்தது, இந்த பிள்ளைய ஆண்டவருக்காக வளர்க்கணும், தேவ பக்தியில வளர்க்கணும், தேவ வசனத்தின்படி வளர்க்கணும், தேவ சத்தியத்துல வளர்க்கணும், ஜபத்துல வளர்க்கணும், தேவனை தேடுகிறவர்களாய் வளர்க்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு நம்ம ஜோமன் சொல்லிடலாம். நாம ஜோமன் சொன்னா வாங்க அப்படின்னு என்ன பண்ணும், போயிருவாங்க. இன்னைக்கு பெற்றோர் யாரும் மாதிரி இல்ல. நீங்க சொல்லுவதை விட, வார்த்தையால சொல்வதை விட, உங்கள் கிரியையினால உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக எப்படி நடக்கிறீர்களோ அதுதான் அதுக்கு உள்ளத்தில் அதிகமா பதிவாகும். பிள்ளைகளுக்கு எதிராக ஜெபம் பண்ண போது, வேத வாசிக்கும் போது, காலையில இருந்து காலைகளை பார்க்கும் போது பிள்ளைகள் கற்றுக்கொள்வாங்க. அதே போல உங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுமா, ஆண்டவர் உங்க கையில கொடுத்தது, நீங்கள் அந்த பிள்ளை யாருக்காக வளர்க்கணும்? என் குடும்பத்துக்கு பேர் உண்டாங்க இல்லங்க, யாருக்காக வளர்க்கணும்? கர்த்தருக்காக. கர்த்தர் ஒரு நாள் எனக்கு கேட்பா. அல்லேலூயா. அதனால பிள்ளைகள் என்ன பண்ணணும், நீங்க கர்த்தருக்காக வளர்க்கணும். வாசிக்கலாம். நியாயாதிபதி புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசித்து, குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் தவறு கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஆண்டவரே, எனக்கு கொடுக்கிற பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும் எனக்கு சொல்லுங்க. இந்த பிள்ளையை அவர் படித்த உபதேசம் என்ன, இந்த பிள்ளையை குறித்த காரியம் என்ன என்று என்ன பண்றாராம், மனோவா ஜெபம் பண்ணுகிறார். அதே போல ஒரு தாய் தகப்பன் என்ன பண்றது, ஜெபம் பண்ண ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் கவலைப்படுறீங்க, என் பிள்ளைகளை தேவனை தேடுகிறவர்களாய் மாத்திரம் கர்த்தரை நம்பி வாழுகிற, எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு வேலை, நல்ல வேலை கிடைத்தாலும், எந்த பதவி இருந்தாலும் கர்த்தர் தான் கொடுத்தாரு, கர்த்தரை நம்பிதான் வாழணும், அவர்கிட்ட கேட்டா எல்லாம் நடக்கும் என்கிற காரியத்தை என்ன பண்ண சொல்லி கொடுத்து வருவோம்னா, அப்படி பிள்ளைகள் பழகிட்டாங்கன்னா நீங்கள் முதிர் வயதிலும் நம்முடைய காலம் முடிஞ்சு அப்புறமும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பின்பற்றுவாங்க. தான் சொல்லுது, பாலன் நடக்க வேண்டிய வழியில, தமிழ்ல விட மலையாளத்துல நல்லா இருக்கும், பாலன் நடக்க வேண்டிய வழியில அபியசிக்குதா அப்படின்னா நம்ம நடத்துனா அவன் கைப்பிடிச்சு பால போலாம் அப்படின்றது இல்ல. அவன் முட்டி ஜெபம் பண்றானா, அவன் பைபிள் வாசிக்கிறானா அப்படின்னு அவனை ஜெபம் பண்ண வைக்கணும், அவங்களுக்கு பைபிள் வாசிக்க வைக்கணும். ஜீசஸ் ஹalleluya பேசுறோம். நீங்க கூட thank you Jesus hallelujah. எல்லாரும் ஹalleluya பேசுறோம். thank you Jesus hallelujah பேசுறோம். எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது, தாய் கருவிலே தரிசனம் உருவானது. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. ஹalleluya praise the Lord. இந்த பாட்டுக்கார அழகா சொல்றார், என் தாய் உருவாக முன்னே என் கருவை கண்ட தேவன். ஹalleluya. இந்த பிள்ளை உருவாவதற்கு முன்பாகவே இந்த பிள்ளையை கண்ட தேவன். மனுஷாவுக்கும் ஹalleluya கணவனாருக்கும் உதவியாய் கொடுத்த கர்த்தர்
முன்குறித்தபடியினால்